ஏப்பா ராமசாமி, யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறீங்க? எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பீடி இருந்தா கொடு. இதாங்க ஐயா. பத்த வையப்பா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஆயப்பா ஆயப்பா, யாரு என் நேரத்துல? கொஞ்சம் இங்க பாரப்பா. என்ன என் நேரத்துல இங்க உட்கார்ந்திருக்க? ஆமா, எங்க போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்க அப்பா ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணோம்? சவரப்பட்டி என் நேரத்துல எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? சேவ் பண்றதா காலையில பண்ணிக்க. காலையில் எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு வேணாலும் கொடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படின்னா இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா சீக்கிரம் ஆளு போயிட போறான். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு எங்க கூட்டிட்டு வர? 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவைக்கு 100 ரூபா கொடுத்தா? வா வா வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான். டேய், இவன் மனசுனாடா புதகுழியில இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கான். குளிச்சானா குளிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்க. அவன் குளிச்சா என்ன குளிக்காட்ட என்ன? முத சோப் போட்டு சேவ் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா, நீ எந்த ஊரு? உன்ன நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பாருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்ப. ஏப்பா, இந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல்ல. எது, நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்கார்ந்து நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை விளையாட்டு வச்சிருக்க. கத்திய வச்சா மலமானு வர வேண்டாமா? என்ன இது? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வளைச்சு போட்டு வாங்கண்ணே. என்ன இது? வாழ்க்கையில உனக்காட்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல. ஆமா, காசு கொடுத்து போயா. குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா. என்னதா அங்க? வருஷா வருஷம் மஞ்சு விரட்டி மாடு பிடிக்கிற போட்டி நம்ம ஊர்ல நடந்துகிட்டு வருது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டியில கலந்துக்க போற முதல் காளைக்கு பொம்மு நாயக்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவாரு. இது அந்த குடும்பத்துக்கு பரம்பரையா நம்ம ஊர்க்காரங்க கொடுக்கிற மரியாதை. அந்த வழக்கப்படி போட்டியில கலந்துக்க போற முதல் காளைக்கு பொம்மு நாயக்கர் மஞ்சு விரட்டி துண்டு கட்டுவார். போன வருஷம் பொம்மு நாயக்கர் காளைக்கு அவரே துண்டு கட்டினாரு. இந்த வருஷம் மார் நாயக்கர் காளைக்கும் பொம்மு நாயக்கரை துண்டு கட்டுவார். நிறுத்துங்க. இந்த வருஷம் மஞ்சு விரட்டு துண்டை எங்க பாதான் கட்டுவார். அத கட்டுறதுக்கு பொம்மு நாயக்கர் இருக்காரு. ஏன் அந்த துண்டை இந்த மாடு நாயக்கர் கட்டினா மாடு ஓடாதா? என்ன மாற நாயக்கரே புதுசா பேசுறீங்க? பரம்பரையா உள்ள பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? ஏன் மாத்திக்க முடியாது? இந்த பொம்மு நாயக்கர் என்ன பெரிய கடவுளா? மாறப்பா. இந்த பாருங்க பொம்மு நாயக்கரே, நீங்களும் மாற நாயக்கரை எதிரும் புதிருமா இருக்கிறதுனால ஊரே 2 விட்டு கிடக்குது. சதா வெட்டு குத்து நடக்குது. அதனால ஏற்பட்ட தகராறுனால 10-20 பேர் செத்துட்டாங்க. 10-50 பேர் ஆஸ்பத்திரியில கிடக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இத்தனை நாளும் நாங்க பொறுமையா இருந்தோம். இனிமேலும் இதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. ரெண்டு ஊருக்காரங்க சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு 4 பேர் செத்தாங்கன்னா ஊர் மானத்தை காப்பாத்த உசுர விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஊர்ல தனிப்பட்ட உங்க 2 பேருக்காக வெட்டிக்கிட்டு செத்தவனையும் கைகால் போனவனையும் பாக்குறப்போ அதை இந்த ஊரோட கொடுமைன்னு சொல்றதா இல்ல ஊர் தலைவரோட பெருமைன்னு சொல்றதா?
போலீஸ்காரன் கால் படாத ஊர் எதுனா அது பொம்மை நாயக்கர் குடியிருக்கிற ஊருன்னு மத்த ஊருக்காரன் பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படி கட்டுப்பாடா இருந்த இந்த ஊர்ல இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்குது. இது யார்கிட்ட சொல்றது? என் மகனுக்கு பெத்தவங்க பெருசு இல்ல, கட்டின பொண்டாட்டி பெருசு இல்ல, பொம்மை நாய்க்கியோட வார்த்தை தான் பெருசுன்னு உங்களுக்காக சண்டை போட்டு இப்ப என் மகனுடைய ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேலேயே இந்த ஊர்ல நாங்க குடியிருக்கணும்னா நீங்க 2 பேரும் பகைய மறந்துட்டு ஒத்துமையா இருப்போம்னு முடிவெடுங்க. முடியலைன்னா உங்களாலேயே தினந்தனம் அடிபட்டு அரையும் குறையுமா சாகிறத விட உங்க கையாலே எங்க எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொண்டுடுங்க. அரிசாணி, குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் கொடுமா. எல்லாத்துக்கும் விஷம் கொடுக்குற பொம்மை நாய்க்குது, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்காம போறாரு. நம்ம ஊரோட இழப்புக்கு இந்த பொம்மை நாயக்கன் தான் காரணம்னு நீங்க எல்லாரும் நினைச்சா அந்த விஷத்தை நீங்க எனக்கு கொடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் நல்லா இருக்கணும். அதுக்காக என் உயிரையே இழக்க தயாரா இருக்கேன். பொம்மை நாய்க்கிறேன், மாட்டுக்கு துண்டு கட்டணுங்கிறதுக்காக இத்தனை மனுஷங்களை பலி கொடுப்போம் நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக இத்தனை நாளா நான் அப்படி இருந்துட்டேன். இங்க நடந்த தகராறு காரணம் பொம்மை நாய்க்கர் இல்ல, இந்த மாற நாய்க்கன் தான். அதுக்காக சாக வேண்டியது நீங்களோ பொம்மை நாய்க்கரோ இல்ல, நான் தான். நீங்க யாரும் சாக வேண்டாம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே அது எங்களுக்கு போதும். யோ, அதான் மாரநாயக்கர் மனசு மாதிரி நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அப்புறம் என்னையா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு இனிமே நாங்க ஜென்மத்துக்கு பிரிய மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி தரணும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நாளைக்கு உங்க மனசு மாதிரி பிரிஞ்சுட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இதே நிலைமை தானே. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? பொம்மை நாய்க்கரும் மாறு நாய்க்கரும் சம்பந்தி ஆயிட்டாங்கன்னா அவங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இதுக்குதாயா ஊருக்கு ஒரு ஐயர் வேணுங்கிறது. ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. என்னையா நீங்களே என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நாங்க 2 பேரும் சம்பந்தி ஆனாதான் இந்த ஊர் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா நான் மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். என் மகன் வெள்ளையம்மாள மாரநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. மாரநாயக்கர, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைச்சதான் நீங்க சொல்லிட்டீங்களே. பொம்மை நாய்க்கரும் மார் நாய்க்கரும் ஒன்னா சேர்ந்து வர்றத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. என் மனசே நிறைஞ்சிருக்குப்பா. அம்மா, இந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் பரம்பரையா இருந்து வந்த பகையை தீர்க்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யோசிச்சு பார்த்த நல்லதுன்னு பட்டுச்சு. நீ ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கையில நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. என்னப்பா? உன் பேத்தி வெள்ளையம்மாள மாரநாயக்கர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஊர் ஜனங்க முன்னாடி பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்தேம்மா. என்ன அத்தைமா ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க? எப்படி பேசுவான்? சேராத நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டு
ஊரே ஒன்னா எடுத்து. அது மட்டுமா, பேத்திக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே பாட்டி முகத்துல களைய பாருங்க. இருக்காதா பின்ன? என்ன நாய்க்கிறமா பேசாம நிக்கிறீங்க? இது என்ன, நீங்க எல்லாரும் ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து வந்துட்டீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள போய் வெத்தலை வார்த்தை எடுத்துருவாங்க. இங்கே இப்பவே பரிசு போட்டுடுவோம். போங்க, நேரம் நன்னா இருக்கு, போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க, எடுத்துட்டு போய் வாங்க. சொன்னாங்க. போங்க. போங்க போங்க. ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? போய் வெத்தலை பாக்கத்தை எடுத்துட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா. அப்பதா நாய்க்கிறமா, ஏன் நிக்கிறீங்க? தட்ட கொடுங்க. நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த வெத்தலை பாக்கு எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உத்தரத்துல இருந்து ஒரு பல்லி என் தலையில விழுந்துருச்சுப்பா. ஐயோ, பள்ளி விழுந்துருத்தா? அது அபசகுணமாச்சே. பள்ளி எங்க வேணாலும் விழலாம், தலையில விழுந்தா மட்டும் காரியத்தை தள்ளி வைக்கிறதா நல்லது. இத பாரு மாரப்பா, நீங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயர் ஏதோ அபசகுணம் அது இதுங்கிறாரே, இந்த நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. இத பாருங்க அத்தையம்மா, பெரியவங்க நீங்க சொல்றத நான் மறுக்கவா போறேன்? பள்ளி சொல்ற சகுனத்தை விட பொம்மை நாய்க்கிற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படியோ வெள்ளையம்மா கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு. அப்படியே பூட்டி கிடக்கிற ராக்காய் கோயிலையும் திறக்க வழி பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் புண்ணியமா போயிடும். ஊரு ஜனங்கள்லாம் சேர்ந்து என் பொண்ணு கல்யாணத்தையே முடிவு பண்ணிட்டீங்க. ராக்காய் கோயில் திறக்கிறது நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன்? 20 வருஷமா இருண்டு கிடந்த ராக்காய் கோயில்ல இனி 24 மணி நேரமும் தீபம் எரியணும். அதான் என் ஆசை. வர்ற கார்த்திகை தீபத்தன்னைக்கு கோவிலை திறந்து கும்பாபிஷேகம் நடத்திடுவோம். மறுநாளே ராக்காய் கோயில்ல நம்ம வீட்டு கல்யாணத்தையும் வச்சுக்குவோம். நாளும் நல்லா இருக்கு. அதுக்கு என்னப்பா? மறுநாயக்கர, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதான். உடனே ராக்காய் கோயிலை திறந்து கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இப்பதான் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. புறப்படுங்க, அதுக்காக வேண்டியதை பார்ப்போம். வாங்க போலாம். வாங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டான். உன் மனசுல இருக்கிறவனுக்கு இந்த வீட்டு மாப்பிள்ளையா வர்றதுக்கு தகுதியே இல்ல. இதையெல்லாம் உங்க அப்பங்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. உங்க அப்பன் புத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ தப்பு பண்ணிட்ட வெள்ளையம்மா. இனிமே நீதான் மனசு மாத்திக்கணுமா ஒளிஞ்சு. உங்க அப்பன் செத்தாலும் மாத்திக்க மாட்டான். நீ மனச மாத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தள்ளி போட்டிருக்கேன். நிச்சயதார்த்தத்தை தான் என்னால தள்ளி போட முடிஞ்சது. கல்யாணத்தை என்னால தள்ளி போட முடியாது வெள்ளையம்மா. உங்க அப்ப மனசு போல நீ மாரநாய்க்க விட்டு மருமகளா போறதுதான் உனக்கு நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. என் உயிரே போனாலும் என்னால அதை மட்டும் முடியாது. அப்பதான் எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது சின்ன தான் நடக்கும். இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன் தலையில என்ன எழுதி இருக்கோ அப்படியே நடக்கட்டும்.